இங்கே இந்த பொண்ணு வெளியூருக்கு போகிறதுக்காக பேக்கை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. நைட் டைமில் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை வாசலில் இருக்க செக்யூரிட்டி கிட்ட ஹெல்ப் கேட்குறா. அவன் சொல்கிறான், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ரயில்வே ஸ்டேஷனு, ஆனால் நீங்கள் 40 நிமிஷம் நடக்கணும், ஒரு சுடுகாடு இருக்குது, அதை தாண்டி தான் போகணுன்னும் போது சின்ன வழிலாம் கிடையாதான்னு கேட்டால், சுடுகாடு உள்ளே பூந்து போனீங்கன்னா 20 நிமிஷம் தான் சொல்கிறா. அப்போ இந்த பொண்ணு பயந்து போயிடறா. நீங்கள் கூட வரீங்களான்னு கேட்டால் வரமாட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்போ இந்த பொண்ணு காசு எடுத்து நீட்டின உடனே சரி வாங்க கூட வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அந்த சுடுகாடுக்குள்ள கூட்டு போகும்போது அந்த பொண்ணு வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இவன் பேசும்போதெல்லாம் நீங்க பேசாதீங்க, சுத்தி யாராவது கேட்டுற போறாங்க, நீங்க யாருமே இல்லைன்னு சொன்னா ஆவிங்கெல்லாம் இருக்கும், அது காதுல விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்றா, போன வருஷம் நான் இதே டைமுக்கு தான் இங்க வந்தேன், ஒரு குடிக்காரன் என் தலையிலேயே பாட்டில் அடிச்சு நான் கீழே விழுந்துட்டேன், என்கிட்ட இருக்க நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான், 1 வருஷம் ஆச்சு, பழி வாங்குறதுக்காக தான் 1 வருஷம் கழிச்சு நான் இப்போ வந்திருக்கேன்னே அவன் பயந்து போயிடுறான். சும்மா விளாடாதீங்க, நான் பயமுத்து தானே இப்படி பண்ணுறீங்கன்னு அவன் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, 1 மணிக்கு மேலே ஆச்சு, நான் 1 மணிக்கு தானே ட்ரெயின் சொன்னேன், இன்னமும் அவன் கூட தான் இருக்கேன், நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, உன்னை கொல்றதுக்காக தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னு பயந்து போயிடுறான். அவன் டார்ச்சர் எடுத்து மூஞ்சில் அடிக்கும் போது எனக்கு லைட் வெளிச்சம்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறைகிற மாதிரி தெரியுது. அவன் பயந்து போயிடுறான். அந்த பொண்ணு மேலே கையை வச்சோன்னே அதை உதறி விட்டு அரக்க பறக்க ஓடி வந்து அவன் கடை வாசலில் இருக்க டேபிள் இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சுற்றி பார்க்குறான். அந்த பொண்ணு வச்ச காசு அங்கே தான் இருக்குது, கடைக்குள்ளே ஒரு பொருள் கூட இல்லை. இந்த பொண்ணு அங்கே இருக்க பொருளெல்லாம் ஆட்டையை போடுறதுக்காக தான் இவங்ககிட்ட பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு பயமுறுத்தி அவனை கூப்பிட்டு போயிருக்கு. இவனும் பாவம் ஏமாந்து போயிருக்கான்.